முருகனே செந்தில் முதல்வனே மாயோன் மருகனே ஈசன் திருமகனே உருகை முகந்தம்பியே என்னுடைய தண்டை கால் எப்பொழுதும் நம்பியே கை தொழுவே நான் வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. புதியுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி. உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிட சாம்ராட் மகேஷ். அனுதினமும் நம்ம பார்க்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி பிரத்யேகமாக ஆன்மீக தகவல் ராசி பலன் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்போது நம்மளுடைய டீட்டெயில்ஸ், அதாவது சார் உங்களுடைய அப்பாயின்மெண்ட்ஸ் கீழே இருக்கக்கூடிய இந்த வெப்சைட் இதுக்கு போங்க. அதில் புக்கிங் இருக்கும். அந்த புக்கிங்கில் போங்க. இமீடியட்டாக உங்களுக்கு டேட்ஸ் அவைலபிள் இருக்கும். எங்கிட்டயா இல்லைனா அஸ்ட்ராலஜி டீம்கிட்டயா இல்லை பரிகாரமானு பார்த்துட்டு உடனே அதுக்கு புக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துகிட்ருக்கும். நம்மளை பற்றி டீட்டெயில்ஸ் எல்லாம் இது வரைக்கும் நம்மளோட இதில் பண்ணாத ஒரு அற்புதமான இது. கீழே ஃபோன் நம்பருக்கே வேண்டாம், உடனே உங்களுக்கு சாதகமான ஒரு டேட் கிடைக்கும். அதை நீங்கள் அப்பாயின்மெண்ட் பார்த்துக்கலாம். சரி, இன்றைய தினத்தில் நாள் நட்சத்திரம் எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். அது சுவாரஸ்யமான ஒரு விஷயம் நான் சொல்ல போகிறேன். ஒருத்தரை நம்மக்கிட்ட ஹாரோஸ்கோப் பார்க்க வந்திருந்தார். எனக்கு தெரிஞ்சு நான் ஆரம்பத்தில் அஸ்ட்ராலஜியில் வரும்போது ஆரம்பத்தில் பண்ணும்போது அப்போது ரொம்ப வருஷம் இருக்கும். அதுக்கப்புறம் திருப்பி பார்க்க வந்தால் அவங்க சொன்ன ஒரு இது, உங்கள் ஆஃபீஸுக்கு வந்திருந்தால் நீங்கள் அப்போ வேல் பூஜை பண்ணியிருந்தீங்க. பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் பிரசாதம் கொடுத்தீங்க. அதாவது உங்கள் ஆஃபீஸில் இருக்க நாங்கள் தான் அப்போ ஃபஸ்ட்டு அப்பாயின்மெண்ட்டுக்கு வந்திருக்கோம். எங்களுக்கும் அந்த பிரசாதம் கொடுத்தீங்க. என்னமோ ஒரு பாசிட்டிவாக இருந்தது சார். அதாவது பாரு, நம்ம கோயிலுக்கு வந்த மாதிரி உட்காந்து நமக்கு பிரசாதத்தோடு கிடைக்கிறதே அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருந்தோம். உட்காந்து அந்த முருகப்பெருமானை பூஜையெல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் உட்காந்து ஹாரோஸ்கோப் சொல்ல ஆரம்பிச்சல் சார். அது உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பாசிட்டிவாக இருந்தது. அது ஃபஸ்ட்டு டைம். ரெண்டாவது டைம் பார்க்கும்போது நீங்கள் திருச்செந்தூர் பிரசாதம் கொடுத்தீங்க. ரெண்டாவது எங்களுக்கு முருகருடைய பிரசாதம். எங்களுக்கு அதுவும் ஒரு பெரிய பாசிட்டிவாக இருந்தது. இந்த வேல் பூஜை பண்ண ஆரம்பிச்சிருந்து எனக்கு ஒரு ஆசை வந்தது. நான் வீட்டில் வேல் வச்சு பூஜை பண்ண ஆரம்பிச்சிட்டேன் சார். இன்றைக்கி கிட்டத்தட்ட இத்தனை வருஷம் ஆச்சு பாருங்களேன். நீங்கள் அப்போ பார்த்து இத்தனை வருஷம் ஆச்சு. என் லைஃப்பில் ஒவ்வொரு காரியத்தையும் நான் இந்த வேல் பூஜையை வச்சே சாதிச்சிருக்கேன் சார். உண்மையாகவே சொல்கிறேன். அள்ளி அள்ளி தரக்கூடிய அற்புதமான இப்போ என்னோட இந்த வேலை பார்த்தீங்கனாலே ஏதோ ஒரு சக்தி வேல் மாதிரி இருந்துகிட்ருக்கு சார். அதுதான் முருகனுக்கு பேர் சக்தி வேலோ என்னமோ, சக்தி கொடுத்த வேல் இல்லையா? அந்த மாதிரி ஒரு விஷயம். எங்கள் வீட்டுக்கு யார் வந்தாலும் அந்த விபூதி பிரசாதம் நான் கொடுப்பேன். அவள் என்கிட்ட 2 வார்த்தை கேட்டுட்டு போவா. ஏதோ மனசில் தோன்றது 2 வார்த்தை சொல்கிறேன், உண்மையாகவே நடந்ததுன்னு சொல்லி வரா. இது அத்தனையும் உங்களை நான் நினச்சிப்பேன், ஆனால் எங்களை உங்களுக்கு ஞாபகம் இருக்காது அப்படின்னு சொல்லும்போது ஒரு வேல் பூஜை, அந்த வேல்கிட்டேருந்து வந்த பிரசாதம் அவங்க லைஃபையே ஒரு பெரிய மாற்றம் பண்ணி அவங்க வீட்டில் சக்தி வேலாக இருந்து அனுகிரகம் பண்ணியிருக்கார் பாருங்கள். எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் நடந்திருக்கு. இது போன்ற வேல் வழிபாட்டுக்கு உண்டான ஒரு சிறப்பான விஷயத்தை ஆன்மீக தகவல் நம்ம பார்க்க வரோம். இன்றைய தினத்துக்கு உண்டான சிறப்பு பஞ்சாங்க குறிப்புகள் இதோ. இன்றைய தினத்துக்குண்டான சிறப்புகள் பார்த்துட்டோம். நட்சத்திர பிறந்தநாள், தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவாளுக்கு புதியுகம் ராசி பலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு 12 ராசிக்குண்டான பிரத்யேக பலாபலன்களை இதோ நம்ம பார்க்க போகிறோம். மேஷ ராசி நண்பர்களுக்கு ஒவ்வொரு விஷயத்துலையும் நம்ம ஒரு ஸ்புடம் போட்டு ஒரு காரியத்தை போட்டு இதுதான் நடக்கும், இதுதான் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை பிளான் பண்ணி அந்த காரியத்தை பண்ணுவோம். யாராவது நம்மளுக்கு தடங்கல் பண்ணினா 8 மணிக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு 8 மணிக்கு வரலைன்னா, ஐயோ 8 மணிக்கு வரலையே, நான் என்ன பண்ணுறது, நான் தானே எல்லா வேலையும் இந்த மாதிரி ஒரு குழப்பம் அப்பப்போ மனசில் வரும். சரி விடு, நம்ம எடுத்து பண்ணிப்போம் அப்படின்னு அந்த வில் பவரில் எல்லா காரியத்தையும் பண்ணுவேன். முடியுதோ முடியலையோ பார்த்துப்போம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் செயல்படுவேன். இவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க தெரியுது, இவங்க என்ன எதிர்பார்க்கன்னு தெரியுது, ஆனால் அது நடக்காது ராஜா, நடக்கவே நடக்காது. ஏன்னா நான் இப்படித்தான் இருப்பேன், இப்படி தான் செயல்படுத்துவேன்னு சொல்லிட்டு வைராக்கியத்தோடு எடுத்து செயல்படக்கூடிய அற்புதமான நாள். ஒரு ஹோட்டலில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், அதே சமயத்தில் பார்த்துட்டேன்னா ஒரு கல்யாணம் வச்சுட்டு இருக்கிறவங்க, மிகப்பெரிய நிறுவனம் நடத்திட்டு இருக்கிறவங்களுக்கு, ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, கார்பரேட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, ஒரு சீனியர் போஸ்டிங்கில் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, புதிய ஆட்கள் எடுக்கக்கூடியவங்களுக்கு, ஹெச்ஆரில் இருந்துட்டு இருக்கிறவங்க, ஃபினான்ஸில் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யமும் பதவி உயர்வுகளும் ஏற்படக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினம் உண்டு. புது ப்ரொடக்ஷன், அதாவது ஷார்ட் ஃபிலிம், அதே சமயத்தில் பார்த்துட்டேன்னா ஒரு பெரிய டாக்குமெண்ட்ரி க்ரியேட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, கேமராமேனாக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, நிறையா ரீசர்ச் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடிய அற்புதமான தினம் இன்றைய தினம். ரிஷப ராசி அன்பர்களுக்கு ஒவ்வொரு காரியத்தையும் பார்த்து 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 செயல்படக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருந்துருக்கும்.
தந்தை வழியில் நல்ல செய்திகள் உண்டு. பிரயாணங்கள் அதிகமாக இருக்கும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளிநாடு பிரயாணம், வெளியூர் பிரயாணம். நான் நினச்சே பார்க்கல, இன்றைக்கி டக்குன்னு எனக்கு ஒரு இது கிடச்சிருக்கு. அப்படி பாஸ்போர்ட்டை திருப்பி 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 இது வரைக்கும் ஒரு சீல் விழுந்தது கிடையாது. இப்போ பாருங்கள், அப்படி ஜாலியாக நம்ம போகிறோம் அப்படின்னு பிளானிங் எல்லாம் பண்ணுவேன். போக முட்டி யார்ட்டையும் சொல்லாத, பெரியவங்க சொல்லுவாங்க. அதெல்லாம் எப்படி சும்மா கரெக்டாக சொல்லுவாங்க பெரியவங்க. சொல்லாதன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி சொல்லவே கூடாது. காரியம் முடிகிற வரைக்கும் யார்ட்டையும் சொல்கிறது அவ்வளோ விசேஷங்கள் கிடையாது. நிறைய சில மாற்றங்கள்லாம் எடுத்து செய்யப்படக்கூடிய அற்புதமான தினமாக இருக்கும். கிராஃபிக் டிசைனராக இருந்துருக்கிறவா, இன்டீரியர் டெக்கரேட்டராக இருந்திருக்க, ஃபேஷன் டிசைனராக இருந்துருக்கிறவங்களுக்கு, அதுமாதிரி கிராஃப்டெல்லாம் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய அற்புதமான தினம். கிளாஸஸ் எல்லாம் எடுப்பேன், ஆன்லைன் கிளாஸ், டைரக்ட் கிளாஸ் எல்லாம் எடுப்பேன், டீச்சிங்கில் இருந்துருப்பேன், சக்ஸஸாக முடியும். நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய அற்புதமான தினம் ரிஷபராசி நண்பர்களுக்கு. மிதுன ராசி நேயர்களே, ஒரு சில மாற்றம் நம்ம லைஃப்பில் ஒரு பெரும் மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. இதுதான் கரெக்ட், இதை ஃபாலோ பண்ணால் எல்லாமே சக்ஸஸ் ஆகிடுங்கிற மாதிரி சில விஷயத்தை ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணக்கூடிய தினம். ஆனால் இன்றைய தினத்தில் சற்று கவனம் என்பது தேவை. ஒரு முடிவெடுக்கும் பொழுது இது பண்ணலாமா வேண்டாமா, ஓகேயா இல்லையான்றதை பார்த்து தெரிந்து அதுக்கப்புறம் செயல்படுத்துறது நல்லது. என்னுடைய கணிப்பு ராசி ரீதியாக அவ்வளோ விசேஷம் இல்லைன்னு சொல்லுவேன். அதனால் மற்றவர்களை பற்றி பேசுவதை தவிர்த்து கொள்வது நல்லது. காசிப்ஸ் வேண்டாம். இன்னொருத்தரை பேசினாங்கன்னா உடனே அதற்கு தகுந்தாப்பில் நீங்கள் சில அப்படியே கொடுத்து அதை பெருசாக்க வேண்டாம். ஒரு படத்தில் சொல்லுவார், பேச்சுக்கு பேசிட்டேன்னு ஒரு வடிவேல் சார். அந்த மாதிரி நிறையா விஷயங்கள் அப்படி பேசுகிறது அவ்வளோ விசேஷங்கள் கிடையாது. இன்றைய தினத்தில் தெய்வ வழிபாடு சிறப்பு. இரவு நேர பிரயாணங்கள் வேண்டாம். அதே மாதிரி பக்கத்தில் இருக்கிற கோயிலில் போய் சுவாமி தரிசனம் பண்ணி பிள்ளையாருக்கு ஒரு விரத தேங்காய் உடைக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய அற்புதமான தினமாக இருக்கும் மிதுன ராசி நேயர்களுக்கு. கடக ராசி நண்பர்களே, நல்ல காரியங்கள் இருக்கக்கூடிய அற்புதமான தினம். திருமண விஷயங்கள்லாம் கைகூடி வரக்கூடியதாக இருக்கும். நல்ல பேச்சுவார்த்தைகள்லாம் இருக்கும். நம்மளை பற்றி யாராவது அங்கே பேசின்னு இருக்கும்போது அப்படியே ரசித்து கேட்டுப்பில்லை, சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி இன்றைய தினத்தில் இருந்திருக்கும். ஏதோ ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங் இருக்கும். நம்ம ரொம்ப நெருங்கினவாகிட்ட ஏதோ ஒரு சின்ன டிஸ்டன்ஸ் இருக்குது. என்ன இது, எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. ஒன்றும் கிடையாது. நம்மளுடைய அஷ்டமசனி காலகட்டத்தில் நம்ம மற்ற நாட்கள் பேசும்பொழுது அந்த கோபத்தை, வருத்தத்தை, நம்மளுடைய எல்லா விஷயங்களும் வெளிக்காட்டிடுவோம்ல, அது அந்த மாதிரி ஒரு தோணல் உங்களுக்கே இருந்துருக்கு. மற்றபடி ஒன்றும் கிடையாது. இன்றைய தினத்தில் லாபம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ்கிட்ட அதை பற்றிய டீட்டெயில்டாக பண விவகாரங்களை பேசிட்டு அதுக்கப்புறம் ஆரம்பிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியது. ஒரு காலேஜில் ஹெச்ஓடியாக இருந்திருக்கோம், பிரின்ஸிபலாக இருந்துருக்கிறவங்க, பிஹெச்டி படிச்சுட்டு இருக்கவங்க, அதே சமயத்தில் பார்த்துட்டேன்னா ஸ்பெஷலிஸ்ட்டாக டாக்டரில் முடிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, சர்ஜனாக இருந்துருக்கவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினம். கவர்மெண்ட் எக்ஸாமினேஷனுக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருக்கும். பிரயாணங்கள் சிறப்பான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் கடகராசி நண்பர்களுக்கு. சிம்மராசி நண்பர்களுக்கு விடாத உழைப்பு மிகப்பெரிய வெற்றியை தரும்னு சொல்லுவாங்க. பெரியவங்க சொல்லக்கூடிய ஒவ்வொரு காரியமும் நமக்கு கரெக்டாக நடக்குது சார், உண்மையாகவே அதிசயம் ஆச்சரியம் தான் நம்ம சொல்லிகிட்டே இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும். இன்றைக்கி சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் வெற்றி பிரயாணமாக வரும். சகோதர சகோதரிகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. வீட்டில் வளர்க்கக்கூடிய பிராணிகளை கவனமாக பார்த்துக்கணும். கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துன்னு ஒரு காரியத்தை எடுத்து பண்ணலான்னு நினச்சா உடனே அடுத்தது என்னப்பா இது, ஒரு ரெஸ்ட் எடுக்க முடியலையேப்பா அப்படின்னு சொல்லிட்டு அதை நிறையா யோசிக்கக்கூடிய தினமாக இன்று தினத்தில் இருந்து கொண்டிருக்கும். நல்லவர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். புதுசாக ஷர்ட் வாங்குறது, புதுசாக உங்களுக்கு தேவையான ட்ரெஸ்ஸஸ் வாங்கி கொண்டு மகிழ்ச்சி அடையக்கூடிய அற்புதமான தினம். ஒரு புது டெக்னாலஜி எடுத்து உங்கள்கிட்ட எடுத்து பேசும்பொழுது இது ரொம்ப நல்லா இருக்குது, இதை எக்ஸிக்யூட் பண்ணலாமா வேண்டாமா, இதில் கூடிய ப்ளஸ் மைனஸ் என்னங்கிறத பார்த்து சரி பண்ணக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினம் உண்டு. புது நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நல்லவர்கள் உங்களுக்கு உதவிகள் செய்வார்கள். நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய தினம். கன்னிராசி அன்பர்களே, அனுகூல்யம் தரத்துக்குண்டான அற்புதமான நாள். புதுசாக ஏதாவது ஒன்று கற்றுக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும். அன்பானவர்கள், பிரியமானவர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள், இடமாற்றம், மனமகிழ்ச்சியை தரும். சொந்த பந்தங்கள் வீட்டுக்கு வருவா, நீங்கள் அவள் வீட்டுக்கு போவேல். பிரசித்தி பெற்ற கோயிலுக்கு போயிட்டு வரதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. சில முக்கியமான நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் ரயில்வே ஸ்டேஷன், அதே மாதிரி ஏர்போர்ட்டில்
மிகப்பெரிய நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். ஒருத்தருடைய ரெஃபரன்ஸோட இன்னொருத்தட்ட சில காரியத்தை சாதித்துக் கொள்ளக்கூடிய அற்புதமான தினமாக இந்த தினம் உண்டு. கண் சம்பந்தமான உபாதை, கால் முட்டு சம்பந்தமான உபாதை இருக்கிறவா மருத்துவத்தை பார்த்துக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். எக்ஸ்போர்ட் இம்போர்ட் லாஜிஸ்டிக் சம்பந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய அற்புதமான தினமாக இருக்கும். விவரமாக ஒரு காரியத்தை பண்ணி அந்த காரியத்தில் வெற்றி பெற்று பணவரவுகளும் சிறிய பணமாக இருந்தாலும் திருப்தியான பணவரவுகளாக ஏற்படும். துளாராசி அன்பர்களே, இன்றைய தினத்தில் எடுக்கக்கூடிய முடிவு உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்கும். பிரசித்தி பெற்ற கோயில்களுக்கு போயிட்டு வர்றது நல்ல பலன்களை கொடுக்கும். குறிப்பாக பார்த்துட்டீங்கன்னா இரவு நேர பிரயாணத்தை தவிர்த்து கொள்வது நல்லது. நல்ல விஷயங்களை நோக்கி உங்களுடைய மனம் ஒவ்வொரு ஸ்டெப்பாக தாண்டி வரத்துக்குண்டான இருக்குது. ராசி கற்கள் வாங்கிக்கிறது, அதே மாதிரி அஸ்ட்ராலஜரை சந்திக்கிறது, சில உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய வெல் விஷஸ் உங்களுக்கு உதவிகள் செய்வாங்க. அதே மாதிரி நிறைய கேட்ரிங் சம்மந்தமாக ஃபுட்டு சம்மந்தமாக எடுத்து செய்யக்கூடியவங்களுக்கு அருமையான பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். நல்லவர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான தினம். சில விஷயங்கள்லாம் எடுத்து தெரிந்து புரிந்து அதுக்கு தகுந்தாப்பில் அடாப்ட் பண்ணி அவள் சொல்கிறது நல்லது தானே அப்படிங்கிறது ஏற்றுண்டு செய்யும்போது நல்ல பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருந்து கொண்டு இருக்கும். ஃபினான்ஸ் பணம் கொடுக்கும்பொழுது வாங்கும்போது கவனம் என்பது தேவை. இன்றைய தினத்தில் ரொம்ப யோசித்து ரொம்ப வரி பண்ணி ஒரு காரியத்தை பண்ணுறதை விட அதை விட்டுட்டு ஒரு 2-3 நாள் கழித்து அந்த காரியத்தை எடுத்து பண்ணுறது நல்ல பலன்களை கொடுக்கும். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு விரயம் ஒரு பக்கம் இருக்க தான் செய்யுது. பெருசாகவே எடுத்துக்கொள்ள வேண்டாம், அது லாபமாக பின்னாடி மாற்றிக்கொள்ளலாம். இதில் பிரச்சனைகள் இருக்குன்னா அந்த பிரச்சனைகளை தாண்டி யோசித்து செயல்பட்டு அடுத்தது என்னங்கிறது போகும்பொழுது நட்பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். சிறு சிறு விஷயங்களில் கோவித்துக் கொள்வதை தவிர்த்து கொள்வது நல்லது. நல்லவர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான தினம். போராட்டங்கள் இருக்கும், அந்த போராட்டத்தை சந்தித்து அதை தாண்டி வரணுங்கிற ஒரு எண்ணம் மனசில் தோன்றி அதன் மூலமாக வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். சில விடாமுயற்சி உங்களுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கும். சில நியூமராலஜிக்கல் நம்பர்னு சொல்லுவாள், டக்குன்னு இந்த கண்ணில் படுறது, ஆஹா எனக்கு லக்கி தான் இது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு பிடித்தக்கமான கலர் படுறது லக்கி, பிடித்தமான காரை நினச்சிட்டு இருப்பேன், அது அப்படியே போயிட்டே இருக்கும். என்னப்பா அது நம்ம கண் முன்னாடி இப்படிலாம் போயிட்டு இருக்கு, இதை வாங்கிடலாமா அப்படிங்கிற மாதிரி சில எண்ணங்கள்லாம் அப்பப்போ மனசில் தோணக்கூடியதாக இருக்கும். விரயத்தை அனாவசிய விரயம் பண்ணப்படாது, பின்னாடி சேமித்து வச்சுக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் தனுசு ராசி நண்பர்களே, இன்றைய தினத்தில் சில நல்ல காரியங்கள் கூடி வரும். இருப்பினும் குடும்பத்தில் இருக்கிறவாட்ட நான் மனமுட்டு பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு சில விஷயங்கள்லாம் டப்பான்னு பேசிடுவோம். அதுக்கப்புறம் தான் தெரியும் அந்த டபக்கு உண்டான பிரச்சனை என்னென்னு. முன்னாடியெல்லாம் நல்லா பேசுவாள், அவாட்ட போய் சொல்லுவாள், பாரு என்ன போய் இப்படி பேசிட்டேன், நான் அப்படியா இருக்கேன் அப்படின்னு. என்னடா அது நம்ம யதார்த்தமாக பேசினா அதை போய் தப்பாக எடுத்துகிட்டு இல்லை, கடைசியில் சாரி கேட்குற அளவுக்கு கொண்டு வந்துடும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் பேச்சுவார்த்தைகளிலும் பண விஷயங்களில் கவனம் என்பது தேவை. தனுசு ராசி அன்பர்களுக்கு விடாத உழைப்பு மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். திடீர் முயற்சிகள் வேண்டாம். பணம் யாராவது கேட்குறான்னு டக்குன்னு எடுத்து கொடுத்துட வேண்டாம். திருப்பி நமக்கு தருவாளோ மாட்டாளோ அப்படிங்கிற ஒரு இது இருந்துட்டு இருக்கும். அதுக்கப்புறம் நம்மளுக்கே தூக்கம் கெட்டு போயிடும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் சேவிங்ஸ் பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினம் ஷேர் மார்க்கெட் ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்களுக்கு 1க்கு 100 முறை கவனித்து அதை பற்றி ஸ்டடி பண்ணிவிட்டு நான் யூடியூப்பில் பார்த்தேன், நான் அதில் பார்த்தேன், இதில் பார்த்தேன்னு சொல்லிட்டு இன்வெஸ்ட் பண்ணுறது அவ்வளோ விசேஷங்கள் கிடையாது. அதை பற்றி தீர ஆராய்ஞ்சு யோசித்து லக்கு பார்த்து அதுக்கப்புறம் செயல்படுத்துறது நல்ல பலன்களை கொடுக்கும். மகர ராசி நண்பர்களே, இன்றைய தினத்தில் நல்ல காரியங்கள் நடக்கும். திருமண காரியங்கள், பேச்சுவார்த்தைகள் ரொம்ப சிறப்பாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய அற்புதமான நாள். குறிப்பாக வீட்டில் வளர்க்கக்கூடிய பிராணிகளை கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். மற்றவர்கள் அவள் கம்ப்ளைண்ட் சொல்கிறா, சார் என்ன சார் இது கொஞ்சமாவது சத்தம் ஒன்றுனே இருக்குது சார், இதை பார்த்து வச்சுருக்கலாம். இந்த மாதிரி சில விஷயங்கள் இதை விற்கணும், இந்த வீடு விற்கணும், இடம் விற்கணும், அது இப்படி விற்கணும்னு நினச்சின்னு இருக்கிறவளுக்கு அதுக்கு உண்டான நபர்கள் வருவா. கொஞ்சம் ரேட்டை கரெக்டாக பேசி, இன்னும் சார் இவ்வளோ கம்மி பண்ணுறாளே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க வேண்டாம். நம்மளுக்கு விற்கணும்னு தோணி எடுத்து அதுக்கப்புறம் திருப்பி அதை வச்சுட்டு என்ன பண்ணுறதுன்ற யோசனைகள் இருக்குது. பழைய பொருட்களை கொடுத்து புதிய பொருட்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டு. சில நேரங்கள் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து பார்த்துக்கணும். உடம்பு ஹீட்டு, சூடு, காய்ச்சல், அதே மாதிரி கால் சம்பந்தமான காது சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் இருந்துருக்கா கவனமாக. இன்றைய தினத்தில் மகர ராசி என்பர்கள் தெய்வ வழிபாடு, திருப்பதி பெருமாள் வழிபாடு விசேஷ பலன்களை கொடுக்கும். கும்பராசி அன்பர்களுக்கு நல்ல காரியங்கள் கொடுக்கக்கூடிய அற்புதமான தினமாக இருக்குது. சில நேரங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் கூட தவறாக இருந்து கொண்டிருக்கலாம். கவனமாக செயல்பட்டு தெய்வ வழிபாடு பண்ணும்போது உங்களுக்கு நல்ல பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். சில நபர்கள் உங்களுக்கு ராங்கான விஷயத்த ரைட்டாக எடுத்து சொல்லிவிடுவா. அதனால் அதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஒவ்வொரு ஸ்டெப்பாக பார்த்து போகிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். மனதில் தோன்றக்கூடிய விஷயங்கள் கைகூடி வரும். குரு
வழிபாடு உங்களுக்கு மன நிம்மதியை கொடுக்கக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினம் ஏற்படுத்தி கொடுக்கும். குழந்தைகளை பார்த்தா அப்படியே சந்தோஷமாக மாறிடுது, அவட்ட பேசுறது சிரிக்கிறதுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி பிரயாணத்தை தவிர்த்து கொள்வது நல்லது. உடம்பு முடியாத சில விஷயங்களை எடுத்துக்கொள்ள வேண்டாம். அதாவது இந்த சாப்பிட்டா எனக்கு அலர்ஜின்னு சொல்லக்கூடிய விஷயங்களை தவிர்த்து கொள்வது நற்பலன்களை கொடுக்கக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினம் உண்டு. மீனராசி நேயர்களுக்கு நல்ல காரியங்கள் கூடி வரக்கூடிய தினமாக இன்றைய தினம் ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த தினத்தில் வியாபார அனுகூல்யமாக வழிகடை டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் மிகப்பெரிய நிறுவனம் நடத்துகின்றவர்களுக்கு பண வரவுகள் கூடி வரக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு. சின்ன சின்ன விஷயங்களில் யோசித்து செயல்பட்டு அனுகூல்யம் தரக்கூடியதாக இருக்கும். பிரயாணங்கள் லாபத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்து கொண்டு இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வீண் செலவுகள் இருக்கும், அதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும். ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் நம்மளுடைய முயற்சி இன்றைக்கி நம்மளுக்கு பெரிய பலன்களையும் கொடுக்கறதே அப்படிங்கிற ஒரு பெரும் சந்தோஷங்கள் மனசில் இருந்துட்டு இருக்கக்கூடியதாக இருக்கும். நல்லவர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். நல்ல மனிதர்கள் உங்களுக்கு உதவிகள் செய்வார்கள். பணவரவுகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். தாயார் வழியில் நல்ல செய்திகள் உண்டு. யாருக்கேனும் வீட்டில் உடம்பு சரியில்லைன்னா உங்களுக்கு படபடத்து போயிடும். அதுக்கப்புறம் ஏன் இப்படி குழந்த மாதிரி இருக்குல்னா பாசம்தான், வேறு ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்துட்டு இருப்பேன். இன்றைய தினத்தில் நம்பி ஏமாறப்படாது, கவனம் தேவை. 12 ராசிக்கு உண்டான பிரத்யேக பலாபலன் பார்த்துட்டு அடுத்தது ஆன்மீக தகவல். ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய அற்புதமான விஷயம், அதாவது முருகப்பெருமானுடைய வேல் வழிபாடை பற்றி நான் சொல்லியிருந்தேன். இந்த வேல் வழிபாடு என்கிட்ட ஃபஸ்ட்டு வரும்போது நான் வேல் பூஜை பண்ணால் இன்னைய வரைக்கும் அந்த வேல் என்னை காப்பாற்றின்னு இருக்கு சார் அப்படின்னு சொன்னேன். வேல் வழிபாட்டு எப்படி நிறைய பேருக்கு ஆசை இருக்கும், எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்கிறேன். ஒரு நல்ல நாள், முருகனுக்கு உகந்த நாள், இல்லை உங்களுடைய நட்சத்திர திருநாள் அன்னைக்கோ வேல் வாங்கிக்கிறது நல்லது. சந்திராஷ்டமத்தன்னைக்கு வாங்கிக்காதீங்க. அதை கொண்டு என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு அதை அழகாக ஒரு தானியத்தில் போட்டுருங்க. தண்ணியில் போட்டு நல்லா கழுவினதுக்கப்புறம் அரிசியில் ஒரு 3 நாட்கள் வைங்க, நெல்லில் ஒரு 3 நாள் வைங்க, பச்சரிசியில் 3 நாள், நெல்லில் ஒரு 3 நாள் வைங்க. அதே போன்று பார்த்துட்டு அப்படின்னா பாலில் டெய்லி பாலை மாற்றணும். ஒரு 3 நாள் பசும்பாலில் வைக்கிறது ரொம்பவுமே சிறப்பு. அதுமாதிரி பஞ்சகவ்யம்னு சொல்லக்கூடிய கவ்யத்தில் டெய்லி வைக்கணும், அது ஒரு 3 நாள் வைங்க. அதையும் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் டெய்லி மாற்றுறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதுக்கப்புறம் பன்னீரில் ஒரு 3 நாட்கள் வைத்து எடுங்க. அதுக்கப்புறம் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் சுவாமி கோயிலில் கொண்டு போய் பூஜை பண்ணி எடுத்துகிட்டு வீட்டில் வச்சு பாருங்கள். உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றங்கள் கிடைக்கும். வேல் சுத்தி பண்ணி அப்புறம் வேல்மாறல் படிக்க ஆரம்பிங்க. தினந்தோறும் வேலுக்கு பூஜை பண்ணி பாருங்கள். வேலவன் உங்களை காப்பாற்றுவார். எப்படி அது வேலை வைக்கணும், ஸ்டாண்டில் இருக்கிற மாதிரி அந்த வேல் வாங்குறதா இல்லை, வேல் வாங்கி ஒரு சொம்பில் பச்சரிசி போட்டு அது மேலே குத்தி வைக்கணும். 14 நாளைக்கு ஒரு முறை அந்த அரிசியை மாற்றுறது நல்லது. அந்த அரிசியை பொங்கலாக பண்ணி சுவாமிக்கு நிவேத்தியம் பண்ணலாம். அதே போன்று இந்த வேல் பூஜை நான் வெளியூர் போகும்போது எடுத்துகிட்டு போகலாமா, தாராளமாக எடுத்துகிட்டு போகலாம். நைவேத்தியம் டெய்லி எதுன்னு ஒரு சின்ன நைவேத்தியம் பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஒருவேளை நான் வெளியூர் போகும்போது எடுத்துகிட்டு போக முடியல, நான் என்ன பண்ணுறது அப்படின்னா ஒரு 5 நாளைக்கு நீங்கள் போகலாம். 5 நாள் நைவேத்தியம் சுவாமிகிட்ட வச்சுட்டு நீங்கள் போய் நமஸ்காரம் பண்ணிட்டு நீங்கள் போயிடலாம். அதுக்கப்புறம் திருப்பி வந்ததுக்கப்புறம் அந்த 5 நைவேத்தியம் எடுத்து திருப்பி புதுசாக சுவாமிக்கு பண்ணலாம். எப்போ அபிஷேகம் பண்ணலாம், வாரத்தில் ஒரு முறை பண்ணலாம். செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை பண்ணலாம். முடியலை அப்படின்னு சொன்னால் சஷ்டி கிருத்தி அன்னைக்கு சிறப்பு அபிஷேகம் பண்ணிக்கலாம். எதை நாள் அபிஷேகம், பால் நாள் அபிஷேகம், பன்னீர் நாள் அபிஷேகம், ஜலத்தினால் அபிஷேகம் பண்ணிக்கிறது அற்புதமான பலன்களில் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைக்கி வேல் பூஜையை பற்றி சிறப்பாக பார்த்தோம். வேலவனை கும்பிட்டால் சக்தி வேலனாக நின்று உங்களை காப்பாற்றுவாருங்கிறதுல சந்தேகமே கிடையாது. இன்றைய ஆன்மீக தகவல் ரொம்ப பிரத்யேகமான தகவல் பார்த்தோம். மீண்டும் சந்திப்போம். நம்மளுடைய அப்பாயின்மெண்ட்ஸாக நீங்கள் பார்க்கணும், முந்தி மாதிரி ஃபோன் பண்ணி அதை நீங்கள் இது பண்ணணும் அவசியம் இல்லை. கீழே இருக்கக்கூடிய வெப்சைட்டுக்கு போங்க, அதிலே லாகின் பண்ணுங்கள். உங்களுக்கு உடனே என்னுடைய டேட்ஸ் அவைலபிள் தெரியும். அந்த டேட்டில் நீங்கள் நான் வெளிநாட்டில் இருக்கேன், வெளியூர் இருக்கேன், என்னுடைய ஸ்கெடியூல்லாம் உங்களால் பார்த்துக்கொள்ள முடியும். அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருந்து கொண்டு இருக்கும். இது தவிர பிரசன்னம் லைஃப்பில் என் லைஃப்பில் ரொம்ப குழப்பம் இருக்குதுன்னு நினச்சிட்டு இருக்கா, பிரசன்னம் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதுக்கு நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். கீழே இருக்கக்கூடிய எண்ணுக்கு தொடரலாம். மீண்டும் சந்திப்போம். வேல் வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகர். உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதி சாம்ராட் மகேஷ்.